இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் ஈத்தர்ஸ் சாப்டரில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்களின் வினைகள். ஃபீனால்களின் வினைகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபீனால்ஸ் ஜென்ரலாக என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இதுதான் நம்மளோட ஃபீனால். ஓகேங்களா. ஸோ ஒரு பென்சீன் ரிங் மேலே எனக்கு OH இருக்குது. ஸோ இதில் பெரும்பாலும் இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்ஸில் எந்த கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே ஒரு பென்சீன் ரிங் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு வந்து எப்பயுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே அந்த காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் போகும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா எனக்கு பென்சீனே வந்து இங்கே இருக்க பென்சீன் காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக இருக்கும். ஸோ அந்த பென்சீன் ரிங்கே பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ நியூக்ளியோஃபைலாக என்ன கருங்கவர் காரணி. ஓகேங்களா. ஸோ இந்த கருங்கவர் காரணி எப்பயுமே எது கூட ரியாக்ட் ஆகும்னா ஒரு எலக்ட்ரோஃபைல், அதாவது E+ எலக்ட்ரோஃபைல்களை மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால தான் பென்சீன் காம்பவுண்ட்ஸ் பென்சீன் வச்சுருக்க டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே முக்கால்வாசி டைம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் ஆகும். அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது, நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷனும் நடக்காது. ஓகேங்களா. ஸோ இதான் ஒரு மெயின் ரீசன். இதை வச்சு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீனால் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் ஆகும். அந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபினால்ஸ் வச்சிருக்க ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன், எலக்ட்ரான் கவர் அரோமேட்டிக் பதிலீட்டு வினை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. எலக்ட்ரான் கவர் அரோமேட்டிக் பதிலீட்டு வினை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் நம்மளோட ஃபீனால். ஸோ இந்த ஃபீனால் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்டிவிட்டி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ வந்து எலக்ட்ரான் அதிகமாக கொடுக்குது. ஸோ எதனால வந்து எலக்ட்ரான் அதிகமாக கொடுக்குது, அதுமாதிரி ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி அட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் டியூ டு மீசோமெரிக் எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மீசோமெரிக் எஃபெக்ட் விளைவுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே இருக்குது, கரெக்டாக நம்மளுக்கு ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ. ஸோ இந்த 3 பொசிஷனில் மட்டும்தான் இருக்குன்றாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து ஆர்த்தோ பொசிஷன், இது வந்து பேரா பொசிஷன், இது வந்து ஆர்த்தோ பொசிஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. ஸோ அதனால ஒரு எலக்ட்ரோஃபைல். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஃபீனால் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் போகும், எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை தான் போகும். ஸோ ஒரு எலக்ட்ரோஃபைலை எங்கே உட்கார வைக்கணும்னா எனக்கு 3 பொசிஷன் ஆர்த்தோ பேரா இந்த 3 பொசிஷனில் மட்டும்தான் நல்லா உட்கார வைக்க முடியும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எதனால அப்படின்னா இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் உருவாகும். ஓகேங்களா. ஸோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீனால் இந்த ஆக்சிஜனில் லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேர் வந்து பென்சீன் கூட ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகும், உடனிசைவு நடக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 5 உடனிசைவு கட்டமைப்புகள் வரும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த லோன் பேர் வந்து பென்சீனுக்கு ரெசனன்ஸ் வரும்போது அடுத்த நேரம் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க் டபுள் ஹெட்டட் ஏரோ மார்க் எங்கே போடுவாங்கன்னா உடனிசைவு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தான் அப்படி போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த லோன் பேர் வரும்போது எனக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி மைனஸ் சார்ஜ். ஸோ நம்மளுக்கு தெரியும் மைனஸ் சார்ஜ் அதிகமாக இருந்தாலும் எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷனில் அதிகமாக இருக்குது. ஸோ அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும்போது இந்த மைனஸ் சார்ஜ் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா அகைன் பேரா பொசிஷனில் வருது. திருப்பி அகைன் வந்து ரெசனன்ஸ் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா திருப்பி அந்த மைனஸ் சார்ஜ் எங்கே வருது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ பொசிஷனில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ திருப்பி அகைன் வந்து அந்த மைனஸ் சார்ஜ் வந்து லோன் பேரா வந்து ஆக்சிஜனுக்கே போயிடும். ஸோ இதுதான் ஃபீனாலோட 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதனால தான் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைலை வந்து எந்த ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ பொசிஷனில் எங்கே உட்கார வைக்கணும் நம்மளுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மைனஸ் சார்ஜில் ஒரு ப்ளஸ் காம்பவுண்ட் வந்து கரெக்டாக இந்த மைனஸ்குள்ளே தான் வந்து சேர முடியும். ஸோ இந்த 3 பொசிஷனில் மட்டும் தான் உட்கார வைக்க முடியும். ஓகேங்களா. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்ரேஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நைட்ரோ குரூப் வந்து ஆட் ஆக போகுது. ஓகேங்களா. வித் டைல்யூட் நைட்ரோரிக் ஆசிட் அட் லோ டெம்பரேச்சர் the phenol eats a mixture of ortho and para nitrophenols. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ரம் நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் குறைந்த வெப்பநிலையில் ஃபீனால் ஆர்த்தோ மற்றும் பேரா நைட்ரோஃபினால்களின் கலவையை தருகின்றன. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இதுதான் நம்மளோட ஃபீனால் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃபீனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்னா நான் அமிலத்தை வந்து தண்ணியில் கரைக்கணும். நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது என்ன உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா
ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் வந்து ஒரு NO2வும் ப்ளஸ் பேரா பொசிஷனில் ஒரு NO2. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இதுக்கு பேர் வந்து பேரா நைட்ரோஃபீனால். ஓகேங்களா? இதுக்கு பேர் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், இதுக்கு பேர் வந்து பேரா நைட்ரோஃபீனால். ஸோ இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் பேராஃபீனால் 2 காம்பவுண்ட் வருது. இந்த 2 காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறோம் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமாக பிரிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டீம் வாலடைல். ஸோ வாலடைல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவியாகும் தன்மை. ஓகேங்களா? ஸோ இந்த எனக்கு ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தான் வந்து எனக்கு ஆவியாகும் தன்மை அதிகமாக இருக்குது. அப்போ பேரா நைட்ரோஃபீனாலுக்கு எப்படி இருக்குன்னா பேரா நைட்ரோஃபீனாலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாலடைல் நேச்சர், வாலடைல் ஆவியாகும் தன்மை வந்து குறைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 2 காம்பவுண்டை வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமாக ஒரு காம்பவுண்ட் வேகமாக ஆவியாகும், இன்னொரு காம்பவுண்ட் வந்து கம்மியாக ஆவியாகும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக பிரிக்க முடியுன்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு வந்து அதிக வாலடைல் நேச்சர் இருக்குது, அதுக்கு வந்து குறைந்த வாலடைல் நேச்சர். ஸோ இப்போ பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபீனால் எடுத்து டைலூட் HNO3 ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இது வந்து நம்மளோட ஆர்த்தோ காம்பவுண்ட், இது வந்து நம்மளோட பேரா காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஸ்டீம் வாலடைல் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். எதுக்கு? ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலுக்கு. பேரா நைட்ரோஃபீனாலுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே இதை வந்து கான்சன்ட்ரேட்டிக், ஓகேங்களா, கான்சன்ட்ரேட்டிக் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கான்சன்ட்ரேட்டிக் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணோன்னா எனக்கு என்ன உருவாகுது அப்படி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் OH குரூப் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். கரெக்டாக? அந்த இன்கமிங் NO2 வந்து எலக்ட்ரோஃபைல், நம்மளோட எலக்ட்ரோஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இந்த நைட்ரேஷன் ரியாக்ஷனோட எலக்ட்ரோஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா NO2 ப்ளஸ் நைட்ரோனியம் அயான். ஓகேங்களா? ஸோ இந்த நைட்ரோனியம் அயான் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 3 பொசிஷன்லையுமே வந்து NO2 வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பொசிஷனில் வரனால இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபீனால் வித் கான்சன்ட்ரேட்டிங் நைட்ரிக் ஆசிட். ஸோ கான்சன்ட்ரேட்டிங்னா என்னன்னு தெரியுமா? அடர். ஓகேங்களா? ஸோ அடர் நைட்ரிக் அமிலத்துடன் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு 2,4,6 ட்ரைநைட்ரோ ஃபீனால் உருவாகுது. ஓகேங்களா? ட்ரைநைட்ரோ ஃபீனால். ஸோ அடர் நைட்ரிக் அமிலத்துடன் ஃபீனால் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் மாற்றம் அடைகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபீனால் காம்பவுண்ட். இந்த ஃபீனால் காம்பவுண்டை என்ன பண்ண போகிறோம்னா கான்சன்ட்ரேட்டிங் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன உருவாகுதுன்னா 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இது 3 பொசிஷன்லையுமே ஃபீனால் ஏன் வருது அப்படின்னா OH வந்து பவர்ஃபுல் ஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ வந்து அதிகமாக நம்மளோட காம்பவுண்ட் வந்து உள்ள இது பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் 3 பொசிஷன்லையுமே நம்மளுக்கு NO2 வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட காமன் நேம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பிக்ரிக் ஆசிட். ஓகேங்களா? ஸோ பிக்ரிக் ஆசிட். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் ஆசிட்னாலே COH. கரெக்டாக? அமிலம்னாலே நம்ம COHன்னு எழுதுவோம். பட் இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா COH குரூப்பே இல்லை, COH தொகுதியே இல்லை. இருந்தும் இந்த காம்பவுண்டை வந்து ஆசிட் சொல்கிறாங்க காமன் நேமில். ஏன் அப்படின்னா இந்த காம்பவுண்டில் வந்து 3 NO2 குரூப் இருக்குது. கரெக்டாக? ஸோ இருக்கலே வந்து NO2 குரூப் தான் பவர்ஃபுல் வித்ராயிங் குரூப். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் வித்ராயிங் குரூப் 3 இருக்கிறனால இந்த 3மே இருக்கனால இதுக்கு OHக்கு வந்து அந்த ஆசிட் தன்மையே கிடைக்குது. ஸோ அதனால தான் அது காமன் நேமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிக்ரிக் அமிலம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிக்ரிக் ஆசிட் பேர் இருந்துச்சு. ஈவன் தோ இட் டஸ் நாட் கண்டெயின் COH இல்லாமையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆசிட்னு பேர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? பட் இந்த ரியாக்ஷனில் இந்த காம்பவுண்ட் இந்த பிக்ரிக் ஆசிடோட ஈல்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா புவர் ஈல்டு. ஓகேங்களா? ஸோ அதோட ஈல்டு வந்து உற்பத்தி பார்த்தீங்கன்னா எனக்கு உருவாகும் வந்து உற்பத்தி பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இதே காம்பவுண்ட் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் ஃபீனால்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு தெரியும் இதான் நம்மளோட ஃபீனால். ஸோ இந்த ஃபீனாலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட்டிக் H2SO4 கூட முதல்ல ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் OH SO3H SO3H. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிட். ஓகேங்களா? ஸோ இதை அகைன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா
கான்சன்ட்ரேட்டிக் HNO3 ஓகேங்களா, அதர் HNO3 ரியாக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அது கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பிக்ரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்ரிக் ஆசிட் ஓகேங்களா. ஸோ ஒரு OH ஃபினாலில் வந்து செகண்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், சிக்ஸ்த் பொசிஷன். ஸோ இதுக்கு பேர்னா வந்து 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால் ஓகேங்களா. ஸோ இதுக்கு காமன் நேம் வந்து பிக்ரிக் ஆசிட் சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது இதோட ஈல்டு வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. ஈல்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிக ஈல்டு இருக்குது, குட் ஈல்டு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஈல்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபினால் 2,4 டைசல்ஃபோனிக் ஆசிட் ஓகேங்களா. நைட்ரேஷன் ஆஃப் ஃபினால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்ரிக் ஆசிட் வருது. அதில் வந்து 2 ஸ்டெப்பில் பண்ணுறாங்க. ஒரு இதில் வந்து ஈல்டு கம்மியாக இருக்குது, இன்னொரு இதில் அதிகமான ஈல்டு இருக்குது. ஸோ இதை வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹாலஜினேட்ரம் ஓகேங்களா. ஸோ ஃபினால் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாலஜினேஷன் பண்ண போகிறேன். ஹாலஜினேட்ரம். ஸோ இந்த ஃபினால் வந்து 2 ஸ்டெப் ஆஃப் ஹாலஜினேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு புரோமின் கூடயும், நான் புரோமினே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். புரோமின் கூட 2 சைடுமே புரோமின் தான் வச்சுக்கேன். 2 சைடுமே எனக்கு புரோமின் தான் ஆட் ஆக போகுது. பட் ஒரு இதில் என்ன பண்ண போகிறேன்னா லோ போலார் சால்வெண்ட் ஓகேங்களா. ஸோ வந்து போலார் தன்மை கம்மியாக உள்ளது முனைவற்ற கரைப்பான் சால்வெண்ட் வந்து போலார் தன்மை வந்து லோ போலாரில் இருக்கிறத எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹை போலார் உள்ள சால்வெண்ட் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஹை போலார் சால்வெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு 2 ப்ராடக்ட் வரும். ஸோ ரெண்டுலேயுமே பிஆர் தான் எடுக்கிறேன். ஆனால் ஒரு இதில் வந்து லோ போலார் சால்வெண்ட் எடுக்கிறேன், இன்னொரு ஹை போலார் சால்வெண்ட் எடுக்கிறேன். ஸோ லோ போலார் சால்வெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா CHCl3 ஆர் CS2. ஸோ நான் குளோரோஃபார்ம் எடுக்கிறேன், அடுத்து கார்பன் டை சல்ஃபைடு எடுக்கிறேன். ஸோ இங்கே ஹை போலார் சால்வெண்ட் நம்மளுக்கு தெரியும், பெஸ்ட் எக்ஸாம்பிளே வாட்டர் தான். ஸோ அக்வஸ் கண்டிஷன். ஸோ இந்த 2 காம்பவுண்ட் எடுக்கும்போது ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் வருது. ஸோ இந்த மாதிரி லோ போலார் சால்வெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு மோனோ ப்ரோமோ ஃபினால்ஸ் வருது. ஒரு ப்ரோமோ வந்து ஆர்த்தோலையும், இன்னொரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பேரால ஒன்று ஓகேங்களா. ஸோ இதே வந்து ஹை போலார் சால்வெண்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 3 இடத்துலையுமே புரோமின் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. எப்படி நம்ம நைட்ரோ சப்ஸ்டியூட் ஆகுமோ அதே மாதிரி வந்து புரோமின் வந்து 3 இடத்துலையும் சப்ஸ்டியூட் ஆகுது. பிகாஸ் ஆஃப் OH இஸ் அ பவர்ஃபுல் ஆக்டிவேட்டிங் குரூப், அதனால தான் ரீசன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்ன வேறுபடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போலாரோட சால்வெண்ட் பார்த்தீங்கன்னா லோ போலார் சால்வெண்ட் எடுத்திருக்கேன், இங்கே வந்து ஹை போலார் சால்வெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ வந்து ஹாலஜினேஷன் ஆஃப் ஃபினால் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று வந்து லோ போலார் சால்வெண்ட்டில் வந்து 2 ப்ராடக்டாக எனக்கு கிடைக்கும். பட் ஹை போலார் சால்வெண்ட் வந்து ஒரே ஃபினாலில் 3 சைடில் வந்து சப்ஸ்டியூஷன் நடக்கும், இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் சப்ஸ்டியூஷன் நடக்குது ஓகேங்களா. ஸோ ஹாலஜேஷன் ஆன் ட்ரீட்டிங் த ஃபினால் வித் புரோமின் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்டர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன். ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்லையும் எனக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் வருது அப்படின்றாங்க ஓகேங்களா. ஹாலஜனேற்றம் ஃபினாலை புரோமைடுடன் வினைப்படுத்தும் போது வெவ்வேறு சோதனை நிபந்தனைகளில் வெவ்வேறு வினை விளைபொருளாக உருவாகின்றன ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு ஃபினாலில் வந்து புரோமினின் CHCl3. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த CHCl3 CS2 கார்பன் டை சல்ஃபைடு பார்த்தீங்கன்னா லோ போலார் சால்வெண்ட் ஓகேங்களா. ஸோ லோ போலார் சால்வெண்ட் இருக்கும்போது எனக்கு வந்து 2 ப்ராடக்ட் வரும். ஒரு இது ஆர்த்தோல சப்ஸ்டியூட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பேரால சப்ஸ்டியூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்த்தோ ப்ராடக்ட், இது வந்து பேரா ப்ராடக்ட் ஓகேங்களா. இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபினால் ஓகேங்களா, இன் கேஸ் ஆஃப் ஃபினால் the polarization of bromine molecule takes place even in the absence of Lewis acid. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எப்பயுமே வந்து புரோமின் வந்து சப்ஸ்டியூட் ஆகணும், ஒரு எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதான் நம்மளோட புரோமின். இந்த புரோமின் வந்து கண்டிப்பாக ஒரு லூயிஸ் கண்டிஷனில் இருக்கணும். ஸோ லூயிஸ் ஆசிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து FeBr3 இல்லாட்டி AlCl3. ஸோ இந்த மாதிரி 2 லூயிஸ் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லூயிஸ் ஆசிடே தேவையில்லை, எனக்கு லூயிஸ் அமிலமே தேவையில்லைன்றாங்க. ஏன் தேவையில்லை அப்படின்னா the polarization of bromine molecule takes place even in the absence of Lewis acid. It is due to the highly activating effect ஓகேங்களா. ஸோ OH குரூப் வந்து ஹைலி ஆக்டிவேட் பண்ணுறதுனால எனக்கு வந்து இங்கே லூயிஸ் ஆசிடே தேவைப்படாது, அதை வந்து அந்த ரியாக்ஷன் நடக்குதுன்றாங்க ஓகேங்களா. இது நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபினாலில் லூயில் அமிலம் இல்லாத நிலையிலும் புரோமின் மூலக்கூறுகள் முனைவுறுத்தல் நடைபெறுகின்றன. பென்சின் வளையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள OH தொகுதி
அதிக கிளர்வு விளைவே இதற்கு காரணமாகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பென்சீனில் வந்து OH தொகுதி இருக்குது. ஸோ அதுவே வந்து அதே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த ஃபீனால் இஸ் ட்ரீட்டட் வித் புரோமின் வாட்டர். ஓகேங்களா? ஸோ வாட்டர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இது வந்து நம்ம ஹை போலார் சால்வெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபீனால். இந்த ஃபீனால் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ புரோமின் வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா 2,4,6 ட்ரை புரோமோ ஃபினால். இது வந்து செகண்ட் பொசிஷன், இது ஃபோர்த் பொசிஷன், இது சிக்ஸ்த் பொசிஷன். ஓகேங்களா? இதுக்கு பேர் 2,4,6 ட்ரை புரோமோ ஃபினால் ப்ளஸ் வாட்டர் மாலி 3 HBr எனக்கு வெளியே போயிடும். இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னென்னு பார்க்க போகிறோம்னா க்ளோப்ஸ்மித் வினை அல்லது க்ளோப்ஸ் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு க்ளோப்ஸ் ரியாக்ஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஃபீனால் ரியாக்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீனால் வச்சு நம்ம என்ன காம்பவுண்ட் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளோட ஃபீனால். ஸோ இந்த ஃபீனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த ஃபீனாலை என்னவா மாற்ற போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா NaOH. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபீனாலுக்கு வந்து அமிலத்தன்மை உடையது. ஸோ அந்த அமிலத்தன்மை உடையதுனால இதை வந்து NaOH கூட வினைப்படுத்தும் போது, ஓகேங்களா, எனக்கு வந்து அங்கே ஒரு சால்ட் ஃபார்மேஷன். ஸோ வாட்டர் மாலிக்யூல் எனக்கு வெளியே ரிமூவ் ஆகிட்டு எனக்கு என்ன உருவாகுது அப்படின்னா சால்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த சால்ட் ஃபார்மேஷன் மூலமாக எனக்கு என்ன வருதுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகேங்களா? இந்த சோடியம் ஃபீனாக்சைடை வந்து எதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா CO2 கூட. இந்த CO2 கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. இதை அகைன் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹைட்ராலிசிஸ் H+ ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அசிடிஃபிகேஷன். ஸோ ஓவராலாக எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா OHல அதுவும் ஆர்த்தோ பொசிஷனில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஆசிட் வரும். ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். ஸோ இதுதான் அதோட ரியாக்ஷன்ஸ். பட் இந்த ரியாக்ஷன்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபீனாலே வந்து லோன் பேர் அதிகமாக இருக்குது அந்த ஆக்சிஜனில். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நமக்கு ஒரு நியூக்ளியோஃபைலாக இருக்கலாம். இந்த ஃபீனாலேயே எடுத்து நம்ம டேரெக்டாக CO2 கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ CO2வில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் CO2ஓட ஷேப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து அதிக பாசிட்டிவ் சார்ஜை வந்து ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோஃபைலாக இதாக இருக்கும். ஸோ அப்போ ஃபீனால் இருக்க அந்த ஆக்சிஜன் இருக்க லோன் பேர் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக வந்து அட்டாக் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபீனாலை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம் அப்படின்னா ஒரு மைனஸ் காமன் ப்ளஸ் காமன். ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இப்போ O-. ஸோ இப்போ ஃபீனால் இருக்குது, O- சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்டில் இந்த மைனஸ் சார்ஜும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து அட்டாக் பண்ணலாம். ஆனால் இந்த ரெண்டு காம்பவுண்டில் எது வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காம்பவுண்ட் தான் நல்லா ரியாக்ட் ஆகுன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் நியூக்ளியோஃபிலிசிட்டி கருங்கவர் திறன் தன்மை எதுக்கு அதிகமாக இருக்குன்னா ஸோ ஒரு நான்போலர் எந்த சார்ஜுமே இல்லாத காம்பவுண்டை காட்டிலும் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்க காம்பவுண்ட் தான் வந்து அதிகமாக எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ அப்போ எதில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டில் எது நல்லா ரியாக்ஷன் நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த காம்பவுண்ட் தான் வந்து சோடியம் ஃபீனாக்சைடு தான் வந்து நல்லா எதுக்குள்ள ரியாக்ட் ஆகும்னா CO2 கூட நல்லா ரியாக்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபீனாலை வந்து நம்ம என்ன மாற்றுறோம் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடாக மாற்றுறோம். ஸோ இது அகைன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா H+ ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னா நம்மளுக்கு சாலிசிலிக் ஆசிட் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் வச்சுக்கோங்க. நம்ம SCRT புக்கில் வந்து இந்த வசனம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோப் அல்லது க்ளோப்ஸ்மித் வினைகள். ஓகேங்களா? இவ்வினையில் ஃபீனால் முதலில் சோடியம் ஃபீனாக்சைடாக மாற்றப்படுகிறது. இது ஃபீனாலை விட CO2 உடன் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை வேகமாக வினைப்படுத்துகிறது. ஓகேங்களா? நான் சொன்ன பாயிண்ட் தான். ஃபீனாலை விட எது அதிகமாக ரியாக்ட் ஆகுதுன்னா ஃபீனாக்சைடாக வந்து எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை எது கூட அதிகமாக இருக்குதுன்னா CO2 கூட எனக்கு அதிகமாக நடக்குதுன்றாங்க. ஓகேங்களா? இது நம்ம வந்து SCRT புக்கில் இருக்க வசனம். ஸோ இதை வந்து வினைப்படுத்துகிறது. ஸோ 400 கெல்வின் வெப்பநிலையில் மற்றும் 4 to 7 வளிமண்டல அழுத்தத்தில் சோடியம் ஃபீனாக்சைடை அமில நீரார் பகுப்பிற்கு உட்படுத்தும் போது சாலிசிலிக் அமிலம் கிடைக்கின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சோடியம் ஃபீனாக்சைடு வந்து எந்த டெம்பரேச்சர் எந்த ப்ரெஷரில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இதான் நம்மளோட ஃபீனால் காம்பவுண்ட். ஸோ இந்த ஃபீனாலை வந்து
என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா NaOH கூட ஒரு ஆசிட் ப்ளஸ் பேஸ் இங்கே வந்து ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ த ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட். ஸோ இதான் என்னோட சால்ட் ஃபார்மேஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த சால்ட் ஃபார்மேஷனை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சோடியம் ஃபினாக்சைடை CO2 கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் இந்த 2 காம்பவுண்டில் சோடியம் ஃபினாக்சைடு இதுதான் வந்து நல்ல ரியாக்ஷன் நடக்கும் ஃபீனாலை காட்டிடும். ஏன்னா அப்படின்னா இதில் தான் வந்து அதிக வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கனால நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம். இதுதான் வந்து எனக்கு ஒரு எலக்ட்ரோஃபிலுக்கு நல்லா ரியாக்ஷன் ஆகுன்றாங்க. ஸோ இதை வந்து CO2 கூட ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு H+ அசிடிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக என்ன வருது அப்படின்னா தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் COH. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலிசிலிக் அமிலம் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ க்ளோப்ஸ் ரியாக்ஷனில் என்ன ப்ராடக்ட் வருது அப்படின்னா எனக்கு ஃபினாலாக ஆர்த்தோ பொசிஷனில் வந்து உனக்கு ஆசிட் குரூப் வருது ஓகேங்களா. அதுக்கு வந்து CO2 வச்சு நம்ம கொண்டு வராங்க. இதை வந்து இந்த வினை காரணி எல்லாமே நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரியாக்ஷன் ரேமர்-டீமன் வினை. ரேமர்-டீமன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரேமர்-டீமன் ரியாக்ஷனில் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஃபினால் காம்பவுண்டை வந்து CHCl3 அதே மாதிரி NaOH அக்வஸ் NaOH ஓகேங்களா. அக்வஸ் NaOH மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா நிறையா மெக்கானிசம் இருக்குது. நம்ம டேரெக்டாக ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஃபீனால் கூட ஆர்த்தோ பொசிஷனில் ஆல்டிஹைட் குரூப் வரும் ஓகேங்களா. ஸோ போனதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் குரூப் பார்த்தோம். அது வந்து சாலிசிலிக் ஆசிட். ஸோ இந்த இடத்துல ஆல்டிஹைட் வரனால இந்த காம்பவுண்ட் பேர் வந்து சாலிசிலிக் ஆல்டிஹைட் ஓகேங்களா. ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ அந்த ரியாக்ஷன் பேர் வந்து க்ளோப்ஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் ரேமர்-டீமன். ஸோ அதோட வினை காரணி என்னன்னு பார்த்துக்கோங்க, இதோட வினை காரணி என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே மெக்கானிசம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையா ஸ்டெப் இருக்கும். பட் இதில் வந்து NaOH கூட ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா எனக்கு தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் எனக்கு இதில் வந்து என்னென்ன உருவாகும்னா டைக்ளோரோ கார்பின் உருவாகும் ஓகேங்களா. ஸோ இந்த டைக்ளோரோ கார்பின் தான் என்னோட எலக்ட்ரோஃபைல். ஸோ இந்த இடத்துல எது என்னோட எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைக்ளோரோ கார்பின். ஸோ இதுதான் வந்து எனக்கு சப்ஸ்டியூட் ஆகுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன ரியாக்ஷன் நடக்குன்னா இல்லை NaOH வந்து எக்ஸஸாக எடுத்துக்குவாங்க. இதோட மெக்கானிசம் கொஞ்சம் நிறையா இருக்குது ஓகேங்களா. அது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இப்போ அதோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபீனால் வந்து குளோரோஃபார்ம் NaOH. ஸோ குளோரோஃபார்ம் NaOH ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து ஒரு இன்டர்மீடியட் வரும். ஸோ இந்த இன்டர்மீடியட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பென்சால் குளோரைட். இதுக்கு பேர் தான் வந்து பென்சால் குளோரைட். ஸோ இந்த பென்சால் குளோரைடை வந்து எதுக்கு ரியாக்ட் பண்ண போனால் அகைன் NaOH. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் NaOH வந்து எக்ஸஸ் எடுத்துக்குவாங்க. இந்த எக்ஸஸ் எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த CHCl2 இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆல்டிஹைட் வரும். இந்த ஆல்டிஹைட் வந்து திருப்பி வந்து H+ அசிடிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு அந்த சால்ட் வந்து என்னவா மாறும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபீனாலாக மாறும். இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிசிலிக் ஆல்டிஹைட். ஸோ ஆசிட்னா COH இருக்கணும், ஆல்டிஹைட்னா CHO இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வினையானது பதிலீட்டு செய்யப்பட்ட பென்சால் குளோரைட் என்னும் இடைநிலை பொருள் மூலமாக நடைபெறுகிறது. ஸோ இந்த இடத்துல இன்டர்மீடியட் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பென்சால் குளோரைட் ஓகேங்களா. நம்மளோட பென்சால் குளோரைட் தான் என்னோட இன்டர்மீடியட். அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம் வித் ஜிங்க் டஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபீனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் ஜிங்க். ஸோ ஜிங்க் தூளுடன் வினை செய்யும்போது ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இங்கே ஜிங்க் வந்து இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு அந்த ஃபீனால் மேலே வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பென்சின். ஸோ அப்போ என்ன ப்ராடக்டாக வெளியே வரும்னா ஜிங்க் ஆக்சைடு எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து டீஆக்சினேஷன் ஓகேங்களா. டீஆக்சினேஷன். ஸோ டீஆக்சினேஷன். ஸோ அப்போ ஃபீனால் எடுத்து ஜிங்க் தூளோட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ஜிங்க் ஆக்சைடாக வெளியே போய்ட்டு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு பென்சின் வருது. ஃபீனால் ஜிங்க் தூளுடன் வினைப்படுத்தும் போது பென்சின் கிடைக்கின்றது. இவ்வினையில் அரோமேட்டிக் வளையத்தில் உள்ள OH தொகுதி நீக்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ இந்த ரியாக்ஷனில் ஃபீனாலில் வந்து பென்சின் விளக்க OH வந்து வெளியே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜிங்க் இது வந்து நம்மளோட ஃபீனால். இதை வந்து ஜிங்க் டஸ்ட் ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து ஹீட் பண்ணும்போது நல்லா கவனிங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு அப்படியே ஹச்சும் வந்து பென்சின் இருக்கும். அப்போ நம்ம ப்ராடக்ட்னா ஒரு வெளியே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிங்க் ஆக்சைடாக போகுது. ஸோ அப்போ ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னா பென்சின் தான் உருவாகுது ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அதோட கொஸ்டின்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபீனால் நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபீனால் கொடுத்துட்டாங்க.
ஃபீனால் வந்து குளோரோஃபார்ம் காஸ்டிக் சோடான்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த காம்பவுண்ட் பேர் என்னன்னா சாலிசில் ஆல்டிகைட். ஓகேங்களா. த அபோவ் ரியாக்ஷன் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கருங்கவர் பதிலீட்டு வினை, ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் தனியுறுப்பு சேர்க்கை வினை, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் எலக்ட்ரான் கவர் சேர்க்கை வினை. ஸோ இதெல்லாம் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அபோவ் ரியாக்ஷன் வந்து எந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே வந்து பென்சின் வச்சுருக்க ரியாக்ஷன் அரோமேட்டிக் நீங்கள் வச்சுருக்க எல்லா ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் போகாது. ஓகேங்களா. அதே மாதிரி அடிஷன் ரியாக்ஷனும் போகாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடிஷன் ரியாக்ஷன் போகாது. ஏன்னா அந்த அரோமேட்டிக் ரிங் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மேக்ஸிமம் அட் ஹை கண்டிஷன் டிராஸ்டிக் கண்டிஷன் கடுமையான சூழ்நிலையில் மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது. அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனில் உள்ள எலக்ட்ரோஃபைல் என்ன. ஸோ இந்த அபோவ் ரியாக்ஷனில் கொடுத்துருக்க எலக்ட்ரோஃபைல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது நம்மளோட ரேமர்-டீமன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரேமர்-டீமன் ரியாக்ஷனோட எலக்ட்ரோஃபைல் எதுன்னு கேட்டிங்கன்னா CCl2. ஸோ இதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா டைக்ளோரோ கார்பின். ஸோ ஒன்றுமே கிடையாது, கார்பனில் CH2 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கார்பின். ஓகேங்களா. இந்த கார்பினில் 2 ஹைட்ரஜன் பதில் 2 குளோரின் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைக்ளோரோ கார்பின். ஸோ இந்த இடத்துல இதுதான் அதோட எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் தான் எனக்கு பென்சினில் போய் அட்டாக் பண்ணும்போது எனக்கு ஆல்டிகைட் குரூப் உருவாக போகுது. ஸோ அப்போ இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபினால்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அதில் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் என்னென்னு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ அதில் இருக்க நைட்ரேஷன் ப்ரோமினேஷன் எல்லா ரியாக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் வந்து ஈத்தர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர், ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் வச்சு என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.